சொல்றது தான். ஒரு குரூப், அந்த குரூப் வந்து அநியாயம் பண்ணிக்கிட்டு, அக்கிரமம் பண்ணிக்கிட்டு, அராஜகம் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. அவங்க ரொம்ப தவறான ஒரு வழிபாட்டு முறையை கொண்டவர்கள். இப்ப இந்த இடத்துல நம்ம சொல்லும்போது நிறைய பேர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பாரி வந்து சாத்தான வழிபட்டா என்ன சக்தி வந்துருமா, இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா, இதெல்லாம் என்ன நம்புறாருன்னு நம்ம சாத்தானை வழிபடுறாங்க, அதனால நம்ம அப்படி சொல்லலை. நீங்க நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. சாத்தானை வழிபடுவதால் இவர்களுக்கு ஏதோ சக்தி வர மாதிரியும், இவங்க வந்து அப்படியே வந்து ரத்தத்தை குடிக்கிறதுனால இவங்க நல்லா வாழ்ற மாதிரி, இதை நாங்க பேசல. இந்த பிலீஃப்ல இருக்கிறவன் இந்த உலகத்துல மேல இருக்கிறான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நமக்கு ஒரு பிலீஃப் இருக்கும். இப்ப நம்ம வந்து கிடா வெட்டி சாமி கும்பிடுறோம், இது ஒரு நம்மளுக்கான ஒரு நம்பிக்கை. அதே போல வந்து இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து பாருங்கன்னா சில சர்ச்சில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் தம்பி எந்திரிச்சு வருவாரு, இப்படி தொடுவாரு, ரப்பா அப்படிமா. இதை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு இந்த இதை வந்து நம்ம நம்புறோம் நம்பலங்கிறது ரெண்டாவது. ஆனா அதை நம்புறவங்க ஒரு குரூப்பா பண்றாங்கல்ல, இதே மாதிரி இந்த பவர்ல இருக்கிற குரூப் எல்லாமே சாத்தானை வழிபடுவதாக அவர்களுடைய நம்பிக்கை. இதுக்காக சாத்தான் வந்து உட்காந்து நீங்க அருள் பாவிச்சுட்டு இருக்குன்னு நம்ம சொல்லல, சாத்தானை இவங்க கும்பிடுறாங்க. அப்ப அதுக்கு எப்படி அதை கும்பிடணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கும் சில முறைகள், ரிச்சுவல்ஸ் இருக்கு. அதுல வந்து குழந்தை பலி என்பது மிக மிக முக்கியமான ஒரு ரிச்சுவலா இருக்கு. அதை வந்து அவங்க இனாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சில இடங்கள்ல வந்து மறைமுகமா அந்த குழந்தை பலி கொடுப்பது போல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இவங்க பண்ணி சில ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றதை பார்த்திருப்பீங்க. சில இடங்கள்ல அது உண்மையாவே நடக்குது அப்படிங்கிறது தான் இப்ப சொல்ல வருது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கருவை உருவாக்கி அந்த ஃபீட்டஸ், ஆக்சுவலா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அது மாதிரியான தகவல்லாம் இப்ப வந்திருக்கு. என்னன்னா, அந்த ஃபீட்டஸ் இருக்குல்ல, குழந்தை வந்து கர்ப்பமான அந்த ஃபீட்டஸை மட்டும் எடுத்து அந்த ஃபீட்டஸை வந்து பலி கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் இவங்க பண்றானுங்க. இதெல்லாம் வந்து இப்ப அரசியல் புதுசா வருது. இது எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து நிறைய சீக்ரெட் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. பீஸா அப்படின்னா, இப்ப எப்ஸ்டீன் எவ்வளவு பெரிய பணக்காரன், ஐ காட் த பீஸா டெலிவரி, அதை ஏன் வந்து மெயிலில் போட போறான், மெயிலில் அவன் ஏன் போடுறான்? அப்போ அந்த பீஸாங்கிறது வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா குழந்தை. பீஸாங்கிறது குழந்தைய வந்து அவங்க பீஸாங்கிற கோட் வேர்டில் சொல்றாங்க. உங்களுக்கான வந்து பீஸா வந்து இந்த டேட்ல வந்துடும் அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்த குழந்தை வந்து இந்த டேட்ல வந்துடும் அப்படிங்கிற இதுல நிறைய சீக்ரெட் கோட்ஸ் போட்டிருக்காங்க. அதனால தான் சில இமெயில்ஸ் வந்து மீனிங்கே நமக்கு புரிய மாட்டேங்குது. அதுல என்ன எழுதிருக்குன்னா, அது லிட்டரலா படிச்சா நமக்கு எவ்வளவு புரிய மாட்டேங்குது. அவன் அதுல அந்த சீக்ரெட் கோட்ஸை வந்து அவங்களுக்கான அந்த சங்கீத மொழிகள்ல அவன் வந்து நிறைய வார்த்தைகளை வந்து சிலர் வந்து அதை டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மீனிங்ல தான் அதை சொல்றான், அந்த மீனிங்ல தான் சொல்றான்னு சொல்லிட்டு அதுக்குன்னு நிறைய பேர் ஆங்கில ஊடகங்கள்ல அதை எடுத்து பேசிட்டு. ஸோ இந்த குழந்தைகள் எங்க இருந்து எடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, உக்ரைன்ல இருந்து. ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு நாடுல இருந்து எடுக்கிறான். இப்ப உக்ரைன் வந்து யாருக்கு எதிராக சண்டை போட்டு இருக்கு? ரஷ்யா. ஸோ உக்ரைனுடைய கவர்மெண்டோடைய இன்வால்மெண்ட் இல்லாம, இல்ல உக்ரைனுடைய பெரிய பவர் சென்டர்களுடைய இன்வால்மெண்ட் இல்லாம இந்த குழந்தைகள் அங்க இருந்து கடத்தப்பட்டிருக்க முடியுமா? மட்டும் இல்லாமல் ரஷ்யன் புதின் வந்து ஒரு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, வெஸ்டர்ன் லீடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நரமாமிசம் சாப்பிட்டுட்டும் பணத்தை வந்து இது பண்ணிட்டும் இருக்காங்க, அந்த வேம்பயர் இது வந்து இதோட முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருக்காப்புல.